அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைகிறது? தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு மற்றும் மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? ரிஷபராசிக்காரர்கள் எதையும் திறன்பட செய்து முடிக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடனே பண வரவு அமைவதோடு மிகப்பெரிய அளவிலான யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் லாபத்தில் முழுமையாக விளம்பர போகிறாருங்க. நினைப்பதை விட பல மடங்கு லாபம் நிறைவாக உண்டு. சுகத்தில் இருந்து விலகி கேது குருவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்த போகிறார். பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் அமோகமான மாற்றங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் தான் மிக பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் திடீர் பணவரவு கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை பல இடங்களை வெளிப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் பல பெரிய யோகங்களை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை காணப்படாத காரிய வெற்றியும் முன்னேற்றமும் இப்போது உங்களுக்கு நிறைவேறும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம் என்று ஏற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைவதோடு மட்டுமல்லாது பண வரவு அதிகரிக்கும் தருணமாக இந்த வேளை அமைகிறது. இந்த ஆண்டில் குரு பகவான் துவக்கத்தில் 2 வலம் வந்தாலும் அதற்கு பிறகு 3 உச்சபலம் பெறுகிறார். இறுதியில் 4 வலம் வர போகிறார். குரு பகவான் வளர்ச்சியை அடிப்படையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. லாபத்தில் சனி, தொழிலில் ராகு இருந்து சுக பாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சுகஸ்தானத்தில் இருக்கும் கேது குருவுடன் இணைகிறார். எனவே அமோகமான நன்மை உங்களை தேடி வருகிறது. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவேறும். பல காரிய தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தமிழ் புத்தாண்டில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிகவும் வலுவாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சபலம் பெறுகிறாருங்க. எனவே பல வகையில நிறைந்த நன்மை உண்டு. மே மாதம் 26ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறும் குருவின் அமைப்பால் இந்த தமிழ் புத்தாண்டில் மிக சிறப்பான யோகங்கள் உண்டு. அது மட்டுமல்லாது அக்டோபர் 20 முதல் சுகஸ்தானத்திற்குள் சென்று பிறகு பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் உச்சபலம் பெற்ற அமைப்பிற்கு மாறுகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த ஆண்டில் குரு மிக வலுவாக உச்சபலம் பெற்று 7, 9, 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குருவின் பார்வை பல இடங்களில் பதிவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக 7ஆம் ஸ்தானம் ஆகிய கலஸ்திரஸ்தானம் சப்தர்மஸ்தானத்தில் பதிவதால் இல்லறம் நல்லறமாக அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எந்தவிதமான மனக்கசப்பும் இல்லாமல் குடும்பத்தில் பல தடைகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை காணும் நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. தகராறுகள் தானாக விலகும். ஒற்றுமை பலப்படும் ஆண்டாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில் இருந்த தகராறுகள் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை 9ஆம் இடத்தின் பதிவதால் குரு பகவானின் அமைப்பு தொழில் ரீதியாக வலுப்படுத்தி சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீடித்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதோடு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கி திருப்திகரமான ஒரு சூழல் கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வருகிறது. உபரி வருமானம் அதிகரிக்கும். தடை தாமதம் முற்றிலுமாக விலகும். எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் உற்சாகம் அதிகரிக்குங்க. ஏனென்றால் குரு பகவானும் அதீத பலத்துடன் லாபத்தில் இருக்கும் போது உச்சம் பெற்ற குருவின் பார்வையும் லாபத்தில் பதிவதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவில் பலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் முழுமையாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லறம் நல்லறமாக அமைவதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. சொத்துக்கள்
ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உற்சாகத்துடன் பல காரியங்களை செய்து முடிக்க முடியும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது. அரசு வழியில் ஆதாயம் தரும் நல்ல தகவல்கள் கிடைக்கும். விண்ணப்பித்திருந்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இழப்புகளை சரி செய்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நடத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. வீண் விரயங்கள் அத்தனையும் மாறி சுப விரயங்களாக மாறுவதோடு திடீர் யோகமும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொறுப்புகளில் திடீர் மாற்றம் ஏற்படும். திருப்திகரமான ஒரு சூழல் உறுதியாகவே அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவானின் அமைப்பு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்துவதால் பல வகையான குறுக்கீடுகளை முற்றிலுமாக விலக்கி அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. பண தட்டுப்பாடுகள் விலகும். பண வரவு அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகத்தை லாபஸ்தானத்தில் குரு மட்டுமல்ல இந்த வருடத்தின் துவக்கத்தில் செவ்வாய் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைந்திருக்கின்றன. எனவே இரட்டிப்பு நன்மையும் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் உண்டு. நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அவர் மிக வலுவாக 9ஆம் இடத்திற்குள் வருவதால் சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதோடு பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தர்ம காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் முன்னேற்றத்தை உறுதி செய்யக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் பெறுகிறார். எனவே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பண வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கேதுவின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். அது மட்டுமல்லாது கேதுவுடன் மிக வலுவாக குருவும் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவே அமோகமான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக தமிழ் புத்தாண்டில் சந்திக்க முடியும். சிறப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் வளம் வளர்ச்சி அடையும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் பெண்மணிகளுக்கு எளிதில் கைகூடும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உபரி வருமானம் அதிகரிக்கும். பல விரயங்கள் விலகி நிம்மதி பிறக்கும் ஒரு ஆண்டாக மிகப்பெரிய அளவில் அற்புதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே குரு பகவான் உச்சம் பெற்றாலும் தைரியஸ்தானம் என்பதால் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு பணவரவும் திடீர் அதிர்ஷ்டமும் மிகப்பெரிய அளவிலான யோகமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.